பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனமும். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அங்கே இருந்து சொல்லப்பட்டதான 3வது வார்த்தையாய் இது காணப்படுகிறது. யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தாய்க்கும் தன்னுடைய அன்பான சீஷனுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒரு சில வசனத்தின் ஆதாரத்தை வைத்து சிந்திக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேதம் இங்கே அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் அன்பான சீஷனையும் பார்த்து, அதோ உன் மகன் என்றும் அதோ உன் தாய் என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே அரவணைப்பு என்கிற ஒரு காரியம் பல நேரங்களிலே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இங்கேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினவராக அங்கேயும் தன்னுடைய அரவணைப்பை காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்களை வைத்து சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது, அவர் முதலாவதாக தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களை அசட்டை பண்ணாதபடி நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்கே பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாள் நீடித்து காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏன் நாம் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்றால், நாம் நீடித்திருப்பதற்கும் நாம் நன்றாய் இருப்பதற்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவ்வாறு நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? பல நேரங்களிலே முதியோர் இல்லத்திலே தன்னுடைய பெற்றோர்களை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு
பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அவர்களை அசட்டை பண்ணிவிடுகிறோம். அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நம்முடைய பெற்றோர்களை எப்பொழுதும் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எது முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்றால் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவது. அப்படி நாம் செய்யும் போது இங்கே வேதம் சொல்லுகிறது நன்மை உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாய் நாம் இந்த வார்த்தையின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அவ்வாறு செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பெற்றோர்களை நாம் பராமரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களை நன்றாய் கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலும் கூட தன்னுடைய பெற்றோரை மறக்காதபடிக்கு அவர்களை பராமரிக்கிற தேவனாக காணப்படுகிறார். தன்னுடைய அன்பான சீஷனிடத்திலே ஒப்பு கொடுத்த ஒரு மனிதராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அதோ உன் தாய் என்று சொல்லும் போது தன்னுடைய தாயை பராமரிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பெற்றோர்களை கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனை அசட்டை பண்ணாதே, அவர்களுக்கு செவி கொடு என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாய் தகப்பன்களை மறவாதபடி நாம் இருக்க வேண்டும். அவர்களை ஆதரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களை பராமரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய பெற்றோர்களை பராமரிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாமும் அதை செய்யும் போது நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பின் வாழ்க்கையிலே தன்னுடைய பெற்றோரை பராமரிக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் குடும்பத்தாரை பராமரித்தார் என்பதாக. யோசேப்பின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், தன்னுடைய சொந்த குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு மனிதனாக மாறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெற்றோர்களை பராமரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 காரியங்களை இந்த காலவெளியிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக சொன்ன 3வது வார்த்தையின் மூலமாய் பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2வது, பெற்றோர்களை பராமரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை தன்னுடைய தாய்க்கும் அன்பான சீஷனுக்கும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது.
ஆம்பரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் அரவணைப்பு என்கிற ஒரு காரியம் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில யாரும் என்னை அரவணைப்பது இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள், துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே யோவான் என்கிற ஒரு அன்பான சீஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 12 சீஷர்கள் காணப்படும் போது ஒருவன் காட்டிக் கொடுத்து விட்டு கடந்து செல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது ஒரு சிலர் அவரை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். ஒரு மனிதன் மறுதளித்தவனாய் கடந்து செல்லுகிறான். ஆனால் யோவான் என்கிற அன்பான சீஷன் மாத்திரம் சிலுவையில் கடைசி பரியந்தம் வரையிலும் அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய், நிலைத்திருக்கிற ஒரு சீஷனாய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அந்த அன்பான சீஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சீஷனாய் இருக்கிறான் என்பதாக. இந்த நாளிலே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பவர்களாய் காணப்படும் போது அவர் நம்மையும் அரவணைக்கிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த உலகம் என்னை வெறுக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை அரவணைக்கிற தேவனாய், நம்மை பராமரிக்கிற தேவனாய், நம்மை பார்த்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அரவணைப்பு என்கிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாக, பெற்றோர்களை பராமரிக்கிறவர்களாய் காணப்பட்டு உம்முடைய அரவணைப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அரவணைக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.